சிங்கத்திடம் அரசர் இவ்வாறு கூறினார். சிங்கமே, உன்னை பார்த்தால் எனக்கே ரொம்ப பயமாய் இருக்கு. அப்படி இருக்கும்போது என் மகள் கண்டிப்பாக பயப்படுவாள். அதனால் நீ உன்னுடைய பற்களையும் நகங்களையும் வெட்டிவிட்டால் நான் எனது மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினார். அதற்கு சிங்கமும் சரி என்று தலையாட்டியது. உடனே பருந்து மகாராஜா தனது அமைச்சர்களையும் வாயிற்காவலர்களையும் அழைத்தார். அவர்களிடம் இவ்வாறு கூறினார். இந்த சிங்கத்தின் கூர்மையான பற்களையும் நகங்களையும் வெட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறினார். அடுத்த நாள் சிங்கத்தின் பற்களையும் நகங்களையும் வெட்டுவதற்கு இருவரை அழைத்து வந்தார்கள். சிங்கத்தை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்று சிங்கத்தின் பற்களையும் நகங்களையும் வெட்டினார். பற்களையும் நகங்களையும் இழந்த சிங்கம் பலம் இழந்த ஆட்டுக்குட்டியைப் போல் தோன்றியது. இதை பயன்படுத்தி கொண்ட அரசர் அந்த சிங்கத்தை அந்த காட்டை விட்டு அடித்து துரத்தினர். பற்களையும் நகங்களையும் இழந்த சிங்கம் இவ்வாறு நினைத்தது. நடக்காத ஒன்றுக்கு ஆசைப்பட்டால் இவ்வாறுதான் நடக்கும் என்று நினைத்து உயிர் தப்பித்தால் போதும் என்று அந்த காட்டை விட்டு ஓடியது.